அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் தலைமை உரை. ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்கு சார் தலைமை உரை வரலாம்? நேரடியா நிகழ்ச்சிக்கு வாங்க சார் நினைக்கலாம். அல்ல, இன்னொரு வரையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு. ஏன்னா அவரும் எப்படின்னா, இன்றைக்கு தலைமை உரை ஆற்றக்கூடிய ஸ்ரீ சாய் ஸ்ரீ சாரதாம்பாள் சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி, ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் மேனாள் முதல்வர், கணித பேராசிரியர், அறிவியல் எழுத்தாளர், சிறந்த கவிஞர், அத்துணை சிறப்புகளையும் ஒருங்கே பெற்ற பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தலைமை உரை நிற்கிறார்கள். ஏன் அவங்க நம்ம கூப்பிடுறோம்? அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அதையும் சொல்றேன். அவர்களுடைய கணவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர். அவர் துணைவேந்தராக இருக்கும் போதுதான் நம்ம அவரு, அதற்கு முன்னால பேராசிரியர் துணைவேந்தர் மணிசங்கர் பீரியட்ல தான் நம்ம அந்த இணைய நிகழ்ச்சியை தொடங்கணும். அதை தொடர்வதற்கு பேருதவியாயிருந்து அருமையாக பேசுவார்கள் துணைவேந்தர் அவர்களும். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இவர்களுடைய இரு மகள்களும் அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஆக அவருடைய பிள்ளைகள் 2 பேருமே இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்களும் பல நாடுகளுக்கு போறாங்க, பல ஊர்களுக்கு போறாங்க. இந்த நிகழ்ச்சியில தலைமை உரை வந்தா இது மாதிரி நம்மளும் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு நினைக்கலாம். அடுத்து பிரேமாவுடைய பிள்ளைகளும் கத்தாரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கத்தார், சிங்கப்பூரம், இப்ப எல்லா குழந்தைகளுமே இன்றைக்கு திலவதி உடனே திலவதி எல்லாருமே இந்த இதுல கலந்துகிட்ட எல்லாரும். அதே மாதிரி சுந்தரேசன் அவருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நான் ஒரு இப்ப நீங்க கவனிக்கணும், ஹேர் கட் பண்ண போறோம். அங்க உள்ள ஒரு அன்பர் என்னோட சொல்லுகிறார், தன்னுடைய மகன் ஷிப்போட கேப்டன், இன்னைக்கு காலையில நடந்த நிகழ்ச்சி, என் மகன் ஷிப்ல கேப்டனா ட்ரைனிங் எடுத்துதான் சார், அவர் சீக்கிரம் வெளிநாடு போயிடுவான் சார், ஆர்வத்தோடு சொல்றார். அதுதான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி. எல்லாரும், எல்லா தரப்பில் உள்ள மக்களுடைய குழந்தைகளும் இன்று நன்கு கற்று கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்கிற அளவில் பெருமையை பெறுகிறார். ஆகையினால் தான் தலைமை உரை ஆற்றுமாறு டாக்டர் செல்வராணி செல்வம் உண்மையார் அவர்களை வேண்டினேன். அவர்களும் அதற்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், உங்கள் தலைமை உரையை 10 மணித்துறைக்குள் வழங்கி முடிங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா சார்? இந்த வாய்ப்பை அளித்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் சேயோன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையத்திலே இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, உறவை வளர்க்கும் உலக உலா என்ற தலைப்பு. அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் பயணம் செய்யும் பொழுது அங்கே சந்திக்கும் அன்பர்கள் நமக்கு உறவாக இருக்கின்றார்கள். அன்பர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய அனைத்துமே நம்மோடு இணைந்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ ஒரு நாட்டுக்கு நாம் பயணம் சென்றோமானால் அந்த நாட்டில் உள்ள சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் இயற்கை பற்றிய அறிவு, அந்த நாட்டோட வரலாறு, இந்த மக்களுடைய நாகரிகம், பண்பாடு, உணவு பழக்கங்கள் அனைத்தையும் பற்றிய ஒரு புரிதல், ஒரு அறிவு நம்ம எல்லோருக்குமே ஏற்படுகின்றது. அந்த மக்களை சந்திக்கும் பொழுது அதுல உள்ள, அதே மாதிரி நம்மளோட டிராவல் பண்ணி போகும்போது வரக்கூடிய அன்பர்கள், அப்படிதான் சாருக்கு நிறைய அன்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ அங்க சந்தித்தவர்களும் அந்த மாதிரி நட்பாயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஏற்படுத்துற அந்த உறவு நமக்கு அதை வாழ்நாள் முழுதும் லைஃப் லாங் அதுக்கப்புறமா ஆட் ஆகி அவங்களும் நம்மளோட இணைந்து விடுகின்றார்கள். இது ஒரு சுற்றுலாவில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. நானும் சார் சொன்ன மாதிரி நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா, மஸ்கட், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் கல்வி சம்பந்தமாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். தாய்லாண்டில் ஒரு சேர்பர்சனாகவே நாங்களே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி இருக்கின்றோம். அப்பொழுது அங்கு சந்தித்த அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண வர்ற அந்த ஸ்காலர்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு உறவாக மாறிவிடுகின்றார்கள். இந்த லிங்க்டின்லாம் இப்போவும் அவங்க எல்லாமே பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள். இது போக அந்த மாதிரி போகிற இடங்கள்ல நிறைய சுற்றுலா பயணிப்போம். அப்படி தாய்லாந்து சென்ற பொழுது அங்கே அந்த பேப்பர்லாம் ப்ரெசென்ட் பண்ணி விட்டு ஒரு
மாணவி அவங்களும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களோட இணைந்து பல இடங்களுக்கு சென்றோம். ரொம்ப ஒரு மகிழ்வாக இருந்தது. அதே மாதிரி நான் சிங்கப்பூர்ல அந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்றதுக்காக அந்த முஸ்தாஃபா மால்ல போகும்போது மணி 12 o'clock. அப்போ ஒரு மாணவி அங்கேருந்து மேடம்னு கூப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீங்க எனக்கு கிளாஸ் எடுத்தீங்கன்னு அந்த நேரத்துல வந்து அந்த மாணவியை அறிமுகப்படுத்தி கொண்டு அங்க என்னோட ஸ்டூடெண்ட் அங்க இருக்காங்க அயல்நாட்டுல சந்திக்கும் போது அது ஒரு மகிழ்வை ஏற்படுத்துது. இந்த மாதிரி உறவை வளர்க்கக்கூடிய நிகழ்வாக இந்த சுற்றுலா பார்க்கப்படுகிறது. அதை விட இன்னும் என்னன்னா, நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடங்கள், அந்த காட்சிகள், சில இடங்கள் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டு நம்ம மனசுலயே நின்று நமக்கு ஒரு இடைவிடாத தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சென்றப்ப நம்ம உணர்ந்திருக்கலாம். அந்த ஏதோ ஒரு இடத்துல, அந்த ஏதோ ஒரு புள்ளியில நம்ம மெய்மறந்து நாம் அதுல ஒன்று விடுகிறோம் அப்படின்னு சொன்னாதான் அது உண்மை. அந்த மாதிரி அந்த நியூயார்க்கு போனப்போ அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த லிபர்ட்டி ஐலண்ட்ல பயணிக்கும் பொழுது அங்க அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை நாங்கள் அந்த க்ரூயிஸ்ல போகும்போது பார்க்குறோம். அப்போ அந்த ஏற்படுத்தின தாக்கம், அந்த ஸ்டாச்சு அது அவ்வளோ ஒரு ஹைட்ல, அந்த இது வந்து ஒரு கையில டார்ச்சையும் இன்னொரு கையில வந்து ஒரு டேப்லெட் வச்சிருப்பாங்க. அதுல அமெரிக்க சுதந்திர நாள் 4th July 1776 பொறிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திர தேவி சிலை என்று அழைக்கிறோம். அந்த ஸ்டாச்சு இன்னமும் என் கண் முன்னாடியே நிற்குது. இந்த கணத்துல கூட அதை என்னால முன்னாடி கொண்டு வர முடியும். அதே மாதிரி லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு சவுத் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்றதுக்காக போயிருந்தோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அப்போ அங்க வந்து நாங்க அதுக்கு பேரலா உள்ள இன்னொரு ஸ்ட்ரீட்ல பயணிச்சிட்டோம். எங்களுக்கு ஆக்சுவலா அதுக்கு அடுத்த பேரலல் ஸ்ட்ரீட்ல அந்த இடம் இருக்கு. நாங்க இங்க கான்ஃபரன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணப்பட வேண்டிய ஹாலு. அப்போ ஒருத்தர் எங்களுக்கு வழிகாட்டினாரு. அது கூடவே வந்து அவர் எங்களை அழைச்சிட்டு போனாரு. ஒரு ஆப்ரோ அமெரிக்கன். அவரை இன்னைக்கும் மறக்க மாட்டோம். அந்த பர்சன் அப்படியே ஞாபகம் இருக்காங்க. ஸோ அது ஒரு அந்த மாதிரியான சில அன்பின் வழியாக சில உறவுகளை அது ஏற்படுத்தும். அந்த மாதிரி எவ்வளவு தூரம் அவங்க ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்காங்க ஃபாரினர்ஸ், பர்டிகுலர்லி அமெரிக்கன்ஸ். போனோடனே ஹாய் ஹலோ ஹவாயும்பாங்க. யாருன்னே தெரியாது, பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் நம்மிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அது மிகையாகாது. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த ஹாலிவுட் யூனிவர்சல் ஸ்டுடியோல ஒரு அந்த ஸ்டுடியோ டூர்னு ஒன்று போவோம் ஹாலிவுட்ல. அது வந்து என்னன்னா, அப்ப அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப 1917 போட்டிருக்கோம். அது உள்ள போனா அந்த கட்டடங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் 18th century 19th centuryன்னு வச்சிருப்பாங்க. இப்ப ஃபிலிம் ஷூட் பண்ணணும்னா அங்கேயே போய் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. அந்த மாதிரி அந்த டூர் போகும்போது எங்களை அதுல என்னன்னா உள்ள போயிட்டே இருக்கும். அதுல வந்து 3D கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு ஃப்ளட்டு வர்றது, ஸ்டிமுலேட்டட் ஃப்ளட்டு இமீடியட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரெயின் வர மாதிரி, ஆர்டிஃபிஷியல் ரெயின் எப்படி, அதே மாதிரி ஒரு பில்டிங் வந்து ஃபயர் ஆகுது, அதை காட்டுவாங்க. எல்லாத்தோட ஒரு பெரிய ஜாவ் ஒன்று திறந்தது, ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி இருந்தது. அது உள்ள போயிட்டு வெளியில வருது. அதெல்லாம் வந்து ரொம்பவும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம இப்பவும் நினைச்சா நமக்கு வரும். அதே மாதிரி பிக்கஸ்ட் மால் ஆஃப் அமெரிக்கா, அதே மாதிரி நயாகரா ஃபால்ஸ், இங்க இருந்து கனடா பார்த்தோம். அது அந்த வியூ இதெல்லாம் மறக்கவே முடியாது. எல்லாத்த விட இப்ப எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது அலாஸ்கா, அலாஸ்காவோட கிளேஷியர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி டைம் ஆயிடுச்சு இல்ல இன்னொரு 5 minutes இருக்குங்களா சார்? 5 minutes எடுத்துக்கலாமா? ஓகே. அந்த இதில் அந்த அலாஸ்கா டூர், அதில் வந்து அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் விழுந்ததை கையாலேயே அந்த க்ரூயிஸில் போகும்போது வாங்கினது, அந்த காட்சிகள்லாம் ரொம்ப இருக்கும். கிளேஷியர்ஸ் வந்து அப்படியே கடலில் விழுது, அதை வந்து க்ரூயிஸ்லேருந்து அந்த பனிக்கட்டியை கையில் எடுக்கிறது ரொம்ப ஒரு எக்ஸலரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது அந்த பனாரமிக் பியூட்டி ஆஃப் த ஒண்டர்ஃபுல் சீனரி, அது வந்து இந்த கிளேஷியர் தான் அது. அதே மாதிரி நயாகரா ஃபால்ஸில் அந்த ரெயின்போ மாதிரி தெரியும் விழும்போது. அது இது எல்லாமே சேர்ந்து ஒரு கவிதை எழுதுறதுக்கு எனக்கு உதவுச்சுன்னா அது மிகையாகாது. அதனால இப்போ இது எல்லாமே மினியாபோலிஸ், அங்கே வந்து அந்த அழகான பார்க்ஸ், அந்த காட்சிகள் மினியாபோலிஸ்ல, இது வந்து இந்த மினசோட்டா ஸ்டேட்ல தான் இருக்கு. இதை வந்து 10,000 சிட்டி ஆஃப் 10,000 லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மினியாபோலிஸ். அது
தெனாலி மவுண்டன்ஸ்னு, அது ஹிமாலயாஸ்க்கு அடுத்தது தெனாலி மவுண்டன்ஸ் அலாஸ்கால இருக்கு. அதுவுமே அது ரொம்ப ஹையஸ்ட் பீக், கிட்டத்தட்ட 20,300 அடி அதோட உயரம். அந்த மலைகளை நாங்கள் போகிற ஸ்பாட்ல இருந்தெல்லாம் அதோட டூரு, அங்கே உள்ள அந்த ஃபாக்ஸ் இதெல்லாமே ரொம்ப இதாக இருந்தது. நிறைய சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை. இந்த தாக்கம் என்ன ஒரு கவிதைகள் எழுதி வச்சது. அதில் ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் வாசிச்சுட்டு சுத்தேன். சான் பிரான்சிஸ்கோவில் அந்த பீச்சில், வெனிஸ் பீச்னு நினைக்கிறேன், ஐ மீன் சரியா ஞாபகம் இல்லை, அந்த பீச்சில் நாங்கள் போனோம். அப்போ வந்து நிறைய பறவைகள், ரொம்ப ஒரு நிசப்தமான சூழ்நிலையில, இப்ப இன்னமும் ஸ்டில் எனக்கு அந்த பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு காட்சியை அப்ப நான் எழுதின கவிதை. பசிபிக் கடலருகே பனித்துளி வீழ்கையிலே, பொங்கும் அலைகளிலே பட்டு தெரிக்கையிலே, குளிரின் உச்சத்தில் குளிர்ந்து நிற்கையிலே, பொன்வண்ணம் பால்வண்ணம் மஞ்சள் பசுவண்ணம் என பற்பல வண்ணங்களில் விதவித இசை மீட்டி பறந்து செல்கின்ற பறவை இனங்களையே பார்த்து ரசித்திட்டால் உறைபனியின் ஊதற்காற்றும் தென்றலாய் வருடிடுமே. அடுத்தது நயாகரா வீழ்ச்சி, அதையும் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். நாதத்தின் பேரிசையை நாட்டிசையும் சிதறவிட்டு நர்த்தனம் ஆடுகின்ற நயாகரா நீர்வீழ்ச்சி. கண்காணா உயரத்தில் கதிரவனின் கதிர்பட்டு காண்பவரும் அதிசயிக்க கண்களுக்கு விருந்தளித்து வானின்று வந்து விழும் வானவில் அருவியாக. இந்த விப்ஜியா கலர் தெரியறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மினியாபோலிஸ் சிட்டி, அதை வந்து ஒரு அந்த ஒரு quintessence nature's beauty which make me write this poem. Staring through the window, seeing the trees shadow, lavishing lush of greens, looks like emerald screen, dazzling dews on grass tips declare arriving splendid spring. Merry birds mellifluous singing, morning wishes fill all along. Amazing sight of lustrous lakes can cure all earthly aches. Flowers blooming around the lakes, fragrance keeps us awake. Ducks and birds around, inviting us to surround. Drizzling from the falls, welcome showers of infinite calls. Quintessence of Mississippi water, a great feast to a chapter. இது மினியாபோலிஸ் பற்றி எழுதினது. இன்னும் அந்த ஒரு இலையுதிர் காலத்துல ஃபால் சீசன்ல அழகான இலைகள் மாற்றம், அது பத்தின கவிதைகள்லாம் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி இருக்கிறேன். இதை பத்தின ஃபுல்லா அந்த இதை கூட எங்களோட பிளிஸ் ப்ளூம்ன்ற அந்த மேகசின்ல நான் ஃபுல்லா ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன். அதை சார் கூட அனுப்பிச்சிருந்தேன். அந்த இது வந்து நாங்கள் 2014-15 போனது, அலாஸ்கா வந்து 2019. ஸோ இந்த மாதிரி இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை வந்து மெய் மறக்க வைக்கிறது, அதுல வந்து தன்னை மறந்து அந்த இயற்கையோடு நம்மளை ஒன்றிணைக்கிறதுன்றது ரொம்பவும் முக்கியம். மேலும் அங்குள்ள அன்பர்களை எல்லாம் நாம் சந்தித்து மகிழும் பொழுது அது ஒரு உறவை உண்டாக்குகின்றது. அதன் மூலம் இன்றைக்கு செய்யோன் ஐயா அவர்களும் மிஸ்ஸஸ் செய்யோன் அம்மா அவர்களும் சென்று வந்து அந்த பயணத்தை நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நாம் மேலும் நேரம் எடுத்துக்கொள்ளாது இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையான ஒரு தொடக்கம் பாருங்க. நாம எதை சொல்ல நினைக்கிறோமோ அதுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய அமெரிக்கா போறவங்க